பாக்யலட்சுமி சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க ராதிகா பாக்யா வீட்டில் போய் கோபி கூட பேசணும்னு நினைச்சு பேச நினைக்கிறாங்க. ஆனா கோபி பாக்யாவோட புராணமாவே பாடுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பசங்க, தன்னோட புள்ள, தன்னோட அம்மா அப்படின்னு அங்க பாக்யாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெருமையவே பேசுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற ராதிகா, இவர் மனசுல நம்ம இல்லை போல, நம்ம பேசாம இனிமேல் இங்க இவரை பார்க்கறதுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு, இருந்தாலும் இவர்கிட்ட உறுதியாக நம்ம அவர் மனசில் என்ன இருக்குதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நேரடியாக கேட்குறாங்க கோபிக்கிட்ட. ஏன் கோபி, என்னை பற்றியும் மயூரியை பற்றியும் நீங்கள் எப்போவுமே நினைக்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் பாக்யாவும் உங்கள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற உங்கள் பசங்களையும் உங்கள் அம்மாவையும் தான் நினச்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்தாலும் இவங்களை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. எங்களை பற்றி கொஞ்சமாவது உங்கள் மனசில் நினைக்கிறதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க கோபிக்கிட்ட. உடனே கோபி சொல்கிறாரு, ராதிகா, எதுக்கு உன்னை பற்றி நினச்சி மறுபடியும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகி முறைக்கிறாங்க ராதிகா. என்ன கோபி சொல்கிறீங்க? என்ன நினச்சா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? இது எப்படி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, இல்லை ராதிகா, சும்மா டீஸ் பண்ணி பார்த்தேன் விளையாட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா உடனே அப்செட் ஆகி ஒரு மாதிரி, சரி கோபி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரூம்குள்ளேருந்தே வெளியில் வர்றாங்க. வெளியில் இவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ கோபிக்காக ஒன்னே ஒன்று நல்லது செய்யணும்னா இனிமேல் அவனை பார்க்குறதுக்கே வராத. ஏன்னா அவன் கூட உன்னையும் உன் பிள்ளையையும் மறக்கணும்னு தான் அவன் இங்கே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் உங்களை பற்றி நினைக்கிறதே இல்லை சுத்தமாகவே. அப்படி இருக்கும்போது நீ ஏமா வழியை வந்து அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அவனுக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராதிகா கிட்ட சொல்லும் பொழுது அங்கே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பாக்யா ஈஸ்வரி சொல்கிறத கேட்டுடுறாங்க. உடனே அவங்க முறைக்கிறாங்க பாக்யா ஈஸ்வரியை பார்த்து. உடனே ஈஸ்வரி மெதுவாக காதுகிட்ட போய் சொல்கிறாங்க, நீ ஒன்று வேணா பண்ணு, பேசாமல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கோபிக்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு பாரு. ஏன்னா திரும்பி அவனுக்கு அங்கே வரதுல எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க ராதிகா கிட்ட. உடனே பாக்யா வந்து பக்கத்தில், என்ன அத்தை, ஏன் இப்படி ராதிகாவை நிறுத்தி வச்சுட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னம்மா கோபிக்கிட்ட இவ்வளவு சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பாக்யா கேட்டுட்டு இருந்தேன். நீ வேற, நான் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். சாதாரணமாக பேசினாவே உனக்கு ராதிகா கூட நான் ஏதோ சண்டை பிடிக்கிற மாதிரியே தோணும் போல. அதனால தான் முகத்தை இப்படி ஒருன்னு வச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யா கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் ராதிகா கிட்ட பேசுவீங்கன்னு எனக்கு நான் தெரியும். நானும் நம்பிட்டேன். ராதிகா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கோபி ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போ அப்படின்னு பாக்யா ராதிகா கிட்ட சொல்லும் பொழுது ராதிகா சொல்கிறாங்க, இல்லை பாக்யா, அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பேசினாலும் அவர் மனசு ஃபுல்லாக உங்களையும் உங்கள் பசங்களையுமே தான் சுற்றிட்டு இருக்கு. அதனால் என்னை ஒரு பொருட்டாக கூட அவர் நினைக்கிறதே இல்லை. இங்கிருந்து கிளம்புற பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராதிகா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மயூரியும் கமலாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி என்ன சொன்னார், எப்படி இருக்காரு அப்படின்னு ராதிகா வாயில என்ன வரும் அப்படின்னு ஆவலாக பார்த்துட்டு நிற்கிறாங்க கமலாவும் மயூரியும். கீழே வெளியில் செப்பலை விட்டுட்டு உள்ளே போகிற ராதிகா கிட்ட மயூரி கேட்குறாங்க, அம்மா, டேடி நல்லா இருக்காரா? எப்போ வருவார் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்ட உடனே ராதிகா சொல்கிறாங்க, அவர் இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டார் மயூரி. ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போவே ஒரு வக்கீலை பார்த்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு சாக்காயிடுறாங்க கமலா. என்ன ராதிகா, என்ன சொல்கிறேன்? ஏன் டைவர்ஸ்னு திடீர்னு முடிவு பண்ணிட்டேன்? எனக்கு தெரியும் அப்போவே நீ அந்த வீட்டுக்கு போகும்பொழுதே அந்த ஈஸ்வரி அம்மா ஏதாவது உங்ககிட்ட தவறாக பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நீ உடனே இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதா? அதை விடு, நீ மாப்பிள்ளை கிட்ட பேசினையா இல்லையா? மாப்பிள்ளை உன்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கமலா கேட்குறாங்க ராதிகா கிட்ட. உடனே ராதிகா சொல்கிறாங்க, இல்லைம்மா, உன் மாப்பிள்ளை தான் சொல்கிறாரு. என்னை பற்றியும் மயூரியை பற்றியும் அவர் கொஞ்சம் கூட நினைக்கல. அது மட்டும் இல்லை மம்மி, என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நம்ம வீட்டுக்கு வரலையா? மயூரி அம்மா நான் எல்லாரும் அங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கோம் இல்லை? எங்களை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு உங்கள் மாப்பிள்ளை சொல்கிறாருமா, என்னை பற்றி நினச்சா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருமா அப்படின்னு சொன்ன உடனே கமலா சொல்கிறாங்க,
பாரு எவ்வளவு ஒரு கொழுப்பு அவருக்கு. அங்கே போய் இருந்துட்டு அங்கே பாக்யா இருக்கா, அவளோட குடும்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் உன்னை எப்படியெல்லாம் டீஸ் பண்ணி பேசியிருக்காருன்னு பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கமலா வருத்தப்படுறாங்க. அதுக்கு உடனே ராதிகா சொல்கிறாங்க, அதுக்கு தாம்மா நான் ஒரு முடிவு நிரந்தரமாக எடுத்துட்டேன். என்னன்னா அதுதான், நான் இப்போவே போய் ஒரு லாயரை பார்த்து டைவர்ஸ் நோட்டீஸு அவருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கே ஒரு வக்கீலை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் கமலா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ராதிகா, நீயும் சும்மா ஒரு வக்கீல் நோட்டீஸ் மட்டும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு விடு. அதை பார்த்தா கோபி மாப்பிள்ளை தன்னை போல தெரிச்சு விழுந்து இங்கே உன் காலடியில் வந்து விழுந்து கிடப்பாரு பாரு பயந்துட்டு அப்படின்னு கமலாவும் சரி வக்கீல்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வக்கீல்கிட்ட பார்த்துட்டு வக்கீல் சொல்கிறாங்க, சரிங்க உங்கள் கணவரை நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே கையெழுத்து போடுங்க, நான் உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு அந்த லாயரும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க கோபிக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே பாக்யா வீட்டில் பாக்யா கோபி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது உடனே கோபி நல்லா வழிஞ்சிட்டு, என்ன பாக்யாவுக்கு என் மேலே மறுபடியும் அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு போல், தனியாக எல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்ணாடியில் ஹேண்ட்ஸமாக இருக்குமா அப்படின்னு 4 டைம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தலையெல்லாம் கோதி விட்டுட்டு பாக்யா கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. ஆனால் பாக்யா செருப்படி வார்த்தைகளால் தெரிக்க விடுறாங்க கோபியை. இனிமேல் எத்தனை நாள் நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்கிறது எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். ஏன்னா சீக்கிரமாக எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கிருந்து கிளம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கோபியோட முகம் எல்லாம் சுருங்கி போயிடுது. அங்கே ஹாலில் உட்காந்துட்டு பாக்யாவும் கோபியும் பேசிகிட்டு இருக்கிறத சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. எப்படியோ பாக்யாவுக்கும் கோபி கூட பேசுகிற அளவுக்கு மனசு இலகி வந்துட்டா. இனிமேல் அடுத்தடுத்து அவங்க பழையபடி கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கே சாமி கும்பிட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆனால் பாக்யா அவங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் கோபி உங்களுக்கு இங்கே டைம். அதுக்கும் மேலே நீங்கள் இங்கே இருந்தீங்க உங்களோட மரியாதை கேட்டுரும். அதுக்கப்புறம் நானே உங்களோட பேக் எல்லாம் தூக்கி வெளியில் வீச வேண்டியதாக இருக்கும். இதுக்கும் மேலே உங்ககிட்ட நாகரிகமாக என்னால் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, ஏன் பாக்யா, ஏன் என் மேலே இருக்கிற பழைய கோபம் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லும் பொழுதே வெளியில் நோட்டீஸ் வந்திருக்கிறதுக்கான லெட்டர் வந்திருக்கு. உடனே பாக்யா ஈஸ்வரி கோபி எல்லாருமே வாசலுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு போஸ்ட்மேன். உடனே அந்த போஸ்ட்டை பிரித்து பார்க்குறாரு கோபி. அதில் வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு ராதிகா கிட்ட இருந்து, எனக்கு டைவர்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு கோபிக்கு. உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம மிரட்டினதில் அவள் பயந்துட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா டைவர்ஸ் வேணும்னு, எப்படியோ போய் தொலையட்டும் அந்த சனியை அப்படின்னு நினச்சிட்டு ராதிகாவை பற்றி சந்தோஷமாக நினச்சிக்கிறாங்க. இனிமேல் அவள் கோபியை தொந்தரவு செய்ய மாட்டா அப்படின்னு. ஆனால் பாக்யாவுக்கு ஒரே ஷாக்கு. என்ன இன்னைக்கு திடீர்னு ராதிகா யார்கிட்டையுமே கலந்துக்காம இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அதை எல்லாம் வெளியில் காமிச்சிக்காம பாக்யா சொல்கிறாங்க, கோபி உங்கள் மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ணனாலும் சரி, நீங்கள் அவங்கள டைவர்ஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட ஃபேமிலி பிரச்சனை, அதில் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் நான் சொன்னபடி அந்த டைம் கணக்குக்குள்ளே எங்கள் வீட்டில் இருந்து என் வீட்டில் இருந்து வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன என்ன பாக்யா கோபியை வெளியில் போக சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை போதும், இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க தெரியுமா? நல்லா இருந்த கணவன் மனைவியை பிரித்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இதுக்குத்தான் நான் வேண்டான்னு சொன்னேன் கோபியை அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து ராதிகா வீட்டுக்கு அனுப்பிச்சி விடலான்னு. இப்போ வந்து 1 வாரத்துக்கு மேலாகுது. இப்போ நல்லா தானே இருக்காரு, போக வேண்டியது தானே. இன்னும் இங்கே வந்த இடத்துல கொஞ்சம் கூட அவருக்கே அசிங்கமாக இல்லை, டேரா போட்டுட்டு நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற வரைக்கும் போக மாட்டார் போல அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு அவங்க வார்த்தை செருப்பில் அடித்த மாதிரி உணர்றாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா என்ன கட்டின புருஷனை இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை அவர் உங்களுக்கு வேணும்னா பெத்த மகனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கட்டின புருஷன் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து பல வருஷம் ஆச்சு. இன்னும் 7 days தான் டைம் கோபி. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டையை கட்டிட்டு இங்கிருந்து பாக்யா வீட்டிலேருந்து கிளம்பியே ஆகணும்னு சொன்ன உடனே ஈஸ்வரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே அவங்க சைடு திரும்பின பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்களும் உங்கள் பையன் கூட தான் இருக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கும் இடம் இல்லை உங்கள் மருமக பாக்யா உங்கள் பேர பசங்க எல்லாம் பழையபடி அவங்க கூட தான் ஒன்றா இருக்கணும்னா நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பாக்யா ஈஸ்வரியை பார்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாக்யா சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட,
அத்தை, இன்னொரு முக்கியமான விஷயம். வழக்கம் போல நீங்க சொல்லுவீங்களே, என் பையன் கோபியை வெளியில அனுப்பிச்சிட்டா நானும் வெளியில போயிடுவேன் பாக்யா அப்படின்னு மிரட்டுவீங்களே, அந்த மாதிரி மிரட்டினா இந்த டைம் எல்லாம் நான் பயக்கிறதாவே இல்லை. நீங்களும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம், அதுக்கெல்லாம் இந்த பாக்யா பயந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட பேசிட்டு அங்க செல்வி கிட்ட பாக்யா சொல்றாங்க, செல்வி சமையல் எல்லாம் ஆச்சு தானே, டேபிள்ல எடுத்து வை. இனியா செழியா அத்தை வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவங்கள மட்டும் கூப்பிட்டு கோபியை கூப்பிடாம நாயை விட மோசமா நடத்திட்டு போறாங்க பாக்யா.